கருகிடுச்சப்பா. இலை கருகல, அப்படி இதுவாயிடுச்சு இலை. கலர் எப்படி தொன்ன பிரியாணி கலர் அப்படியே வந்துச்சா? அதான் இப்ப என்ன நம்ம பண்றோம்? ஓகே காய்ஸ், இப்ப இந்த சிக்கனை வந்து ஊற வச்சிடலாம். 2 டீஸ்பூன் தயிர் போட்டுக்கலாம். ஓகேவா? 3 கூட போட்டுக்கலாம், அப்பதான் நல்லா ஊறும். மஞ்சள்தூள் கொஞ்சம் 1/2 டீஸ்பூன். அரைச்ச இஞ்சி பூண்டு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஓகே. சால்ட் ஒரு 1/2 டீஸ்பூன், அவ்வளவுதான். அப்புறம் காஷ்மீர் சில்லி பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour அப்படியே ஊற வச்சிருவோம். ஓகே காய்ஸ், 2 டீஸ்பூன் கோல்டு வின்னர் ரீஃபண்ட் ஆயில், ஓகேவா? அப்புறம் தேவையான நெய். நெய் நல்லா சேர்த்தா நல்லா தான் இருக்கும். நெய் வர மாட்டேங்குது. ஸ்பூன் நெய் போடுவோம். நல்லா கெட்டியா இருக்கு நெய், சூப்பரா இருக்கு நெய். எல்லாம் போட்டுருவோம். பட்டை, ஜாதி பத்திரி, கடல் பாசி, சாரநெட்டு, பிரிஞ்சி இலை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே போடுவோம். வெங்காயம் என்ன பண்ணோம், கொஞ்சம் எடுத்துக்கலாம். அதாவது ஒரு 3 வெங்காயம் எடுத்துக்கலாம். அது 1 வெங்காயத்தை மட்டும் இப்ப சேர்த்துக்கலாம். 1 1/2 வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வாசம். கூட என்ன பண்ணா, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு, அப்புறம் புதினா ஒரு கைப்பிடி அளவு சேர்த்தாச்சா? பச்சை மிளகா 4, அவ்வளவுதான். சேர்த்து நல்லா வதக்க வேண்டியதான். வதக்கிட்டு அப்படி என்ன பண்றோம், பூண்டு ஒரு 10 பல்லு, இஞ்சி நல்லா நறுக்கி வச்சிருக்கேன், இஞ்சி நல்லா சேர்த்துக்கும். அவ்வளவுதான், நல்லா சேர்த்து வதக்க வேண்டியதான். என்ன ஒரு வாசப்பா. உப்பு ஒரு 3/4 ஸ்பூன் போடுறேன். இப்ப இந்த மசாலா தேவையா? ஓகேவா? ஃபுல்லா வதக்க கூடாது, பாதி வதக்கினா போதும். ஏன்னா இதை வந்து நான் இப்ப அரைக்க போறேன். கொஞ்சம் வதங்கணும். சிக்கன் ஆல்ரெடி ஊற வச்சுட்டேன், ஓகேவா? அரிசி ஊற வச்சாச்சு. சிக்கன் ஒரு 1/2 hour, அரிசி ஒரு 1/2 hour, ஜீரக சம்பா ஊற வச்சாச்சு. எல்லாம் ரெடியா இருக்கு. இந்த மசாலா இப்ப அரைக்க வேண்டியதான். இன்னும் கொஞ்சம் பாதி வேக்காடு ஆனோட அரைச்சிடலாம். அரைச்சிட்டு பிரியாணிக்கு தேவையான இது பண்ணிடலாம். பாதி ரெடி பண்ணுவோம். ஓகே, போதும். இது நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதை அரைச்சிட்டு வந்துடுவோம். ஓகே காய்ஸ், இப்போ ஒரு மிக்சி ஜாருக்கு மாட்டியாச்சு. இது கூல் ஆனோம்னா அரைச்சிடலாம் இந்த மசாலாவை. இப்ப எண்ணெய் திருப்பி ஊற்றியாச்சு. திருப்பி கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். நெய் தான்ப்பா பிரியாணி, பண்ண பிரியாணி ஃபுல்லா நெய் தான்.
அதான் டேஸ்ட்டு. நெய்யை தூக்கி பார்ப்போம். சேர்த்து பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாத்தையும் போட வச்சுதான். ஆல்ரெடி இதை போட்டு அரைச்சிருக்கோம், அதனால இது அவ்வளோ தேவையில்லை. திருப்பி ஆனியன் போடுவோம். ஸ்பைசி ஆனியன் 3 ஆனியன் அரைச்சி வச்சுக்கோங்க. எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி போடுறேன். பிரியாணி தேவைப்படுற மாதிரி. ஓகேவா? ஓகே, ஆனியன் போட்டாச்சு. ஆனியன் போட்டு நல்லா ப்ரௌன் ஆகும். ஆனியன் அவ்வளோதான். 3 ஆனியன் கரெக்டா இருக்கு. ஆனியன் நல்லா ப்ரௌன் பண்ணுங்க. ரொம்ப கருப்பாகனா நல்லா கோல்டன் ப்ரௌன் பண்ணுங்க. ஓகே காய்ஸ், ஆனியன் இந்த அளவு ப்ரௌன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணா, ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. ஓகேவா? ஒரே ஒரு தக்காளி. தக்காளி எவ்வளவு இது பண்ணுங்க, அதுவே போயிடும். அந்த சூட்லயே தக்காளி வதங்கிடும். ஓகேவா? நல்லா லோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, கொஞ்சோண்டு இப்போ வந்து என்ன பண்ணோம், கொஞ்சம் இஞ்சி, அரைச்ச இஞ்சி சேர்க்கிறோம். இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணிப்போம். வீடியோ ஸ்டாண்ட் வர இல்லப்பா, நல்லா தூக்கிக்காதீங்க. வீடியோ ஸ்டாண்ட் இல்லை, வீடியோ எடுத்துக்க ஆள் இல்லை. தனியாவே வீடியோ எடுக்கிறேன், தனியாக உங்க கையில பண்ற ஒரு கையில வீடியோ எடுக்கிறேன். அதனால இந்த வீடியோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ ஸ்டாண்ட் வாங்கிறேன், ஸ்டாண்ட் வச்சு பண்றேன். ஸ்டாண்டு உடஞ்சிடுச்சு, ட்ரைபாட் உடஞ்சிடுச்சு. ஓகே ஓகே, என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் சிக்கனை, ஊற வச்ச சிக்கனை சேர்த்துருவோம். ஊற வச்ச சிக்கன் சேர்த்துருவோம். 1/2 hour சிக்கன் ஊறிச்சு நல்லா. சூப்பரா ஊறிச்சு பார்த்துங்க. சிக்கனும் ஊறிச்சு. தெரியுதா மசாலா அரைச்சாச்சு. இந்த மசாலா நல்லா சேர்ப்போம். தண்ணி ஊற்றி கலந்து சேர்த்துக்கலாம். ஓகே, அரைச்ச மசாலாவும் சேர்த்தாச்சு, சிக்கனும் இல்லை ஊற வச்சு சிக்கன் சேர்த்தாச்சு. இதுக்கப்புறம் 2 ஐட்டம் மட்டும் போடணும். அதாவது கரம் மசாலா, ஆச்சி கரம் மசாலா, அப்புறம் தனியாத்தூள். அவ்வளோதான். 2 சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, சிக்கன் நல்லா ஆல்ரெடி ஊற வச்சதே கொஞ்சம் வச்சிருக்கோம், அதனால லைட்டா வேக வச்சா போதும். தக்காளி கம்மியா சேர்த்துக்கோங்க, நிறைய சேர்க்காதீங்க. ஓகே காய்ஸ், தண்ணி நல்லா குடிச்சிச்சு, சிக்கனோட நல்லா இதுவாயிடுச்சு, வெந்துச்சு. அரிசியை ஊற வச்சு அரிசி சேர்த்துருவோம், சீரகம் அரிசிய. ஓகே, அரிசி சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணலாம். ஓகேப்பா, கீழே ஒரு தவா வச்சாச்சு, தோசை தவா வச்சு மேல ஈக்குவல் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்ப தம் போட வேண்டியதா வேலை. பக்காவா ஆயிடுச்சு பிரியாணி. பிரியாணி பக்கா ஆயிடுச்சு. இலையை வச்சு மூடுவோம். மிஸ்டேக் வந்து ஓகே பரவாயில்ல, இலை இல்லதான் நமக்கு நல்லா சூப்பரா இருக்கும். இலையை வச்சு மூடிட்டு இது தட்டை எடுத்து போட்டு அவ்வளவுதான் க்ளோஸ். என்ன பண்றோம், 2 நிமிஷம் நல்லா ஸ்பீடு வச்சுட்டு
அப்படியே திருப்பி சிம் பண்ணி ஒரு 20 நிமிஷம், அதுக்கப்புறம் எடுத்து பார்ப்போம் பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே காய்ஸ். காய்ஸ், நம்ம கிட்ட தம்மு வெயிட் வைக்கிறதுக்கு எதுவும் இல்லை, அதனால தம்பிள்ஸ் எடுத்து வச்சுட்டேன். எப்பவுமே தான் வைப்பேன், கொஞ்சம் நல்லா இருக்கும் வெயிட் வச்சா தம்மு சூப்பரா ஆகும், அதுக்காக தம்பிள்ஸ் யூஸ் பண்றேன். ஓகே காய்ஸ், தம்மு போட்டு முடிச்சாச்சு. இப்போ ஓபன் பண்ண போறோம். பிரியாணி எப்படி இருக்கு பாத்துக்கலாமா? ஆஹா, இலை கருகிடுச்சப்பா. இலை கருகல, அப்படி இதுவாயிடுச்சு இலை. கலர் எப்படி தொன்ன பிரியாணி கலர் அப்படியே வந்துச்சா? அதான் இப்ப என்னதான் பண்றோம், நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நெய் எடுக்கிறோம். அப்படியே நெய்யை போடுறோம் மேல. அதுதான் இதோட இதுவே ஸ்பெஷலு. ஃபுல்லா நெய்யை மேல போடுறோம். ஓகே, நெய்யை போட்டாச்சு. அடி பிடிச்சிருக்கா பாருங்க, சூப்பரா இருக்கு. கரெக்டா தண்ணி போட்டா கரெக்டா இருக்கும், அடி பிடிக்கவே இல்லை. செம்மையா வந்துருப்பா. ஃபுல்லா மிக்ஸ் பண்ணுவோம். பார்க்கும் போதே சும்மா தொன்ன பிரியாணி செம்மையா இருக்கா. நானே எதிர்பார்க்கல இந்த அளவு வரும்னு. சிக்கன்லாம் அப்படி வந்துருக்குது, எலும்பு தனியா பீஸ் தனியா வந்துருக்கு. ஒரு துளி கூட அடி பிடிக்கலப்பா. அப்படிதான் நம்ம ஸ்பெஷலே. கரெக்டா ஈக்குவலா தண்ணி ஊற்றி கரெக்டா தம் போட்டா சூப்பரா ஒரு பிரியாணி. ஓகே காய்ஸ், பிரியாணி ரெடி, தயிர் பச்சடி ரெடி. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன்.